சங்கனி முங்குனி சாணியில முங்குனி கும்பரசாமி குறி பார்க்கணும். ஒரு என்னது நான் எப்படி சாமி உங்களை நம்புறது? எவன வரான்டா சாமி குறி பார்க்கணும் சாமி. உன் குறி சரியில்லையே. போயிட்டு அப்புறம் வாயா. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெட்டி கடை வச்சேன் சாமி. அதுக்கப்புறம் ஒருத்தன் பெட்டி கடை வச்சேன் சாமி. அவன் மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் போயிட்டான் சாமி. நான் இன்னும் அதே பெட்டி கடை தான் சாமி இருக்கேன். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. இப்போ ஒரு ஒத்தையடி பாதையில 9 பேர் நடந்து போறாங்க. 2 குடியார பல தண்ணியை போட்டு முன்னாடி பைக்ல வராங்க. அவசர உதவி ஆம்புலன்ஸ் பின்னாடியே அவசரமா வந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த மக்கள் யாருக்கு வழி விடுவாங்க? முதல்ல ஆம்புலன்ஸ்க்கு தான் சாமி. நீ எல்லாம் கடைசி வரைக்கும் பெட்டி கடை தானே வைக்கிறேன். பேப்பயமா ஒத்தையடி பாதையில எப்பறம் ஆம்புலன்ஸ் வரும்? ஆம்பளை பிடிங்க போட வரல. சரி சரி சாமி. அடுத்து யாரது? வா. வணக்கம் சாமி. கட்டுன தாலி அன்னையோட காலி. ஊரு உனக்கு என்ன பிரச்சனை? என் பொண்டாட்டி பொழுது போகலன்னா என்ன எடுத்து போட்டு அடிக்கிறா சாமி. ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி. உன்னையாவது உமது பொண்டாட்டி அடிக்கிறா, என்ன எமது பொண்டாட்டி மிதிக்கிறாடா. ஓயோ நீ கெட்ட கேட்டு வாழைப்பழம் கேடு. குறி பாக்குறேன் கடிச்சு வரைக்கும் வாழைப்பழத்துல குறி வச்சாடா. பாலுப்பழம் இல்லடா கூட பஸ் ஸ்டாண்ட் ஓட்டாலாம்டா. வாழைப்பழம் இல்லடா என் பழப்பும் ஓடாதடா. ஐயோ. வணக்கம் சாமி. கூறுங்கள், உமக்கு என்ன வேண்டும்? தினமும் காலையில எந்திரிச்சு வெளியே போனா ஒரே பிரச்சனையா இருக்கு சாமி. ஏன் நைட்டு காரம் சாப்பிட்டியா? சாமி அது இல்ல சாமி. வெளியே போனா ஒரே பிரச்சனையா இருக்கு சாமி. மன நிம்மதியே இல்ல சாமி. உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? அதெல்லாம் ஆயிடுச்சு சாமி. அப்போ தினமும் உனது மனைவியின் முகத்தில் முழி முழிச்சா இதை விட பெரிய பிரச்சனை வெளியே சந்திக்க போறோம்னு ஒரு மன நிம்மதி வரும்டா. கண்டு மயங்க அவ முகத்தை கண்டா பிடிக்க